தேவன் எல்லா காலத்திலும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். God is faithful in every season. ஆமென். Amen. விசுவாசிக்கிறீங்களா தேவன் எல்லா காலத்திலும் உண்மை உள்ளவரா இருக்கிறார்னு? Do you believe that Jesus is faithful in every season? Yes. ஆமென். நம்ம தேவனுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்குமா? Are we faithful to God? கொஸ்டின் மார்க்கா இருக்குல்ல, அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வைக்கிறது நல்லது. அதுக்கான பதிலையும் பார்ப்போம், அதுக்கான சொல்யூஷனையும் பார்ப்போம், தேவன் பக்கம் திரும்புவோம். ஆமென். It is good that we need to question ourselves each and every time about it. And today we are about to see the solution for it. என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 71வது அதிகாரம். இன்னைக்கு நம்ம அது ஃபுல்லா தான் தியானிக்க போறோம். Let us all turn our Bibles to Psalm chapter 71. இத நான் 3 விதமா இந்த பாட்டு நான் பிரிக்கிறேன். 1ல இருந்து 24 வசனம் இருக்கு அதுல. We're going to divide this chapter into 3 parts. There are totally 24 verses. அதாவது ஒண்ணு தேவனுடைய பாதுகாப்பு. First, the part would be God's protection. இன்னொன்னு நம்ம சாட்சி சொல்லுவோம் தேவன் நல்லவராகவே இருக்கிறார்னு. The second part would be we will be witnesses for God's goodness in our life. இன்னொன்னு எப்படின்னாக்க தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு அவங்க, அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இல்ல, நான் பிறந்த புதுசுல இல்ல, என்னோட முதிய வயசு வந்தோம் அந்த நேரத்திலயும் என்னோட மரண தருவாயிலையும் தேவன் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாங்கிறதா நம்ம சாட்சி சொல்ல போறோம். And the third part would be we will declare and we will testify that God has been good to us from our birth till our old age. ஆமீன். என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 71வது அதிகாரம், Psalm chapter 71. 1ல இருந்து 6 வசனம் வாசிங்க. ஒரே ஒரு நிமிஷம். இது சங்கீதம் 71 பாத்தீங்கன்னா இதுக்கு எந்த தலைப்புமே இருக்காதுல்ல. எப்பவுமே எப்பவும் ஒரு இதுல போட்டிருக்கும் யாரும் இந்த வாசித்தா, யாரு இந்த சங்கீதம் எழுதினார். ஆனா 71ல ஒண்ணுமே இல்ல. 70ல பாருங்க, அதுக்கான பதில் கிடைக்கும். Amen. If you look into the Bibles, especially in Tamil Bibles, we see that there's no heading for this Psalm chapter 71. So it is understood that it is the continuation of Psalm chapter 70. 70ல பார்த்தாக்க நினைப்பூட்டுதலாக பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அதாவது ஒரு நினைப்பூட்டுதல். This is when we look at Psalm chapter 70, it says that it is a reminder. This is a psalm of remembrance. யாருக்கு? தாவீதுக்கு. To David. இது தாவீதின் சங்கீதம். This is a psalm written by David. ஏன்னா அவனே சிலப்போ அவனோட படுக்கையிலையும் பார்க்கலாம், அவனோட சூழ்நிலையிலையும் பார்க்கலாம், எப்பவுமே அவன் தான் ஆத்மாவோட பேசிக்கொண்டே இருப்பான். I mean, we know that David speaks to his soul even on his bed. At all times he speaks to his soul. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நினைப்பூட்டுதலாக பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். Yeah, this is a psalm of remembrance to David. அவன் தேவனை எப்படி பார்க்கறான்? தான் பிறந்ததுல இருந்து முதிர் வயது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவன் சந்தித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அதுல தேவன் அவன் கூட எப்படி இருந்தார், இருக்கிறார், இருக்க போகிறார்ன்றதுதான் பார்க்க போறோம். Yes, we're gonna see how God was with David throughout all the trials, all the testing seasons in the wilderness and in all the mountains and the valleys. அதே தேவன் தான் நம்ம கூட இருந்தார், இருக்கிறார், இருக்க போகிறார். He is the same God who was with us, who is with us and who will be with us. இப்ப என்னோட சங்கீதத்தின் புஸ்தகம் 71வது அதிகாரம் 1ல இருந்து 6. சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 1ல இருந்து 6 வசனம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கு நியாயக்கேடு, கொடுமை உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். ஆமென். Psalm chapter 71 verse 1 to 6. In you, O Lord, I put my trust. Let me never be put to shame. Deliver me in your righteousness and cause me to escape.
Incline your ear to me and save me. Be my strong refuge, to which I may resort continually. You have given the commandment to save me, for you are my rock and my fortress. Deliver me, O my God, out of the hand of the wicked, out of the hand of the unrighteous and cruel men. For you are my hope, O Lord God. You are my trust from my youth. By you I have been upheld from birth. You are he who took me out of my mother's womb. My praise shall be continually of you. ஆமென். இங்க நம்ம பாக்குறோம், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். யார நம்பி இருக்காரு தாவீது? We see here that David puts his complete trust in the Lord. அப்போ கர்த்தரை நம்பி இருக்கரிச்சு வெட்கம் அடையாதபடிக்கு செய்யக்கூடியவர் கர்த்தர் ஒருவரே. Amen. It is clear in this verse that when we put our trust in the Lord, only He is the only one who will never put us to shame. இதுல பாத்தீங்கன்னாக்கா அவரோட இந்த 71வது சங்கீதத்துல பாக்கறச்சே தாவீது அந்த ராஜாவை ஆனதுக்கு அப்புறம், எனக்கு 51வது சங்கீதம் அவர் எப்ப எழுதினார், ராஜாவாய் ஒரு பாவம் செய்ததுக்கு அப்புறம் கர்த்தருக்குள்ள மனம் திரும்பி அதை எழுதியிருக்காரு. இதுல பாக்கறச்சே அப்ப அவரோட அந்திம நாட்கள் எல்லாமே அவர் போடுறாரு பாருங்களேன். என்னோட நரமயிர் வரைக்கும் அப்படின்னு வசனத்துல வரும், வயசானது காலத்துல நீங்க தான் இருப்பீங்க அப்படின்னு. Yeah, this is a verse written after when David became the king. We also see in Psalm 51, after he becomes the king, he writes this psalm. When we meditate on this chapter, particular chapter, we know that David mentions until his old age. So God has been faithful to him. ஆமென். Amen. அப்ப அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன், என் பதவி அல்ல, என் கீழே வேலை செய்யறவங்களை அல்ல, என் பிள்ளைகளை அல்ல, இல்ல எனக்கு இருக்கிற பணபலத்தையோ படைபலத்தையோ அல்ல, என் நம்பிக்கை யார் பேர்ல இருக்கு, கர்த்தர் ஒருவர் பேர்ல. Amen. David mentions here that he's not trusting in his position, in his people, in his warriors, or in his chariots, or in his anything, but he says that his trust is only in the name of the Lord. எனக்கு இந்த 2வது வசனம் ரொம்ப பிடிக்கும். உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுத்து, நான் நல்லவ, நான் பரிசுத்தவாட்டி, இல்ல நான் ரொம்ப தாழ்மையோடு இருக்கேன், நான் இப்படி ஜெபம் பண்றேன், நான் இப்படி வேதம் வாசிக்கிறேன், நான் தான தர்மம் பண்றேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன், அதனால என்னை விடுவியும் இல்ல, உங்களோட நீதியினால என்னை விடுவியும். Amen. The second verse is my favorite verse, which says, deliver me in your righteousness. It is clear that David is saying it's not because of my righteousness, it's not because I am a righteous person, but because you are righteous, deliver me, O Lord. இந்த ஜீவனோட இருக்கணும்னா நம்ம ஜீவனுள்ள தேவன்கிட்ட நம்ம முதல்ல வரணும், அவரை நம்பணும். அது ஜீவனா நான் இங்க உயிரோடு இருக்கிறது மாத்திரமல்ல, என் கல்யாண வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என் ஊழியம், பிள்ளைகளோட காரியம், என் வேலை, என் படிப்பு, எது வேணாலும் இருக்கட்டும், என் சரீரமும் ஜீவனோட இருக்கணும்னா நான் முதல்ல ஜீவனுள்ள தேவன் கிட்ட என் நம்பிக்கைய அவர் பேர்ல வைக்கணும். Amen. To have life and life in its fullness, it's not only about living, but also life in its fullness, as in marriage, in career, and future, and anything. We need to come unto the Lord. இன்னொன்னு நம்மள தாழ்த்தணும். நம்ம இன்னைக்கு ஆராதனையில கூட பார்த்தோம், நம்மள டோட்டலா சரண்டர் பண்ணணும். என்ன, நான் நல்லவங்கிறது இல்ல. தாவீது அந்த இடத்துல சொல்றாரு, என்னோட நீதினால நான் அப்படி யுத்தம் பண்ணேன், நான் சத்ருக்களை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல நான் கோலியாத்தை விடுத்தேன், அப்படி இல்ல. தேவனே உங்க நீதினால அதன் நிமித்தம் என்ன விடுவித்து தரணும். And the next most important thing is we need to humble ourselves under the mighty hand of the Lord. We even saw it during the worship time. When we humble ourselves, like David says here, because of your righteousness, Lord, deliver me. So David is humbling himself just like that. We need to humble ourselves. என்னோட இந்த இடத்துல போட்டிருக்கு, என்னை காத்தருளும், என்னை விடுதலையாக்குறது மாத்திரம் இல்ல, என்னை காத்தருளும், அது மாத்திரமல்ல, உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். அப்படின்னா அவன் ஜெபம் பண்றான். செவியை சாய்க்கணும்னா என்ன அர்த்தம், நான் சொல்றதை கேளுங்க என்ன அர்த்தம். அப்ப அவன் என்ன பண்றான், அவன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கான். ஒரு ராஜாதான் எத்தனையோ யுத்தத்துல ஜெயிச்சு வந்தான், ஆனாலும் கர்த்தரை தான் நம்புறான். இப்பயும் நான் வெக்கப்பட்டு போகாம இருக்க, நீங்க தான் எனக்கு உதவணும்னு சொல்றான். உங்களோட நீதினால என்ன காப்பாத்துங்க, ரட்சிங்கன்னு சொல்றான். நான் சொல்ற ஜபத்தை கேட்டு என்ன ரட்சிங்கன்னு சொல்றான். Amen. Though David, being a king, a powerful king, is not only humbling himself, he is also
praying unto the Lord for his protection. He's asking the Lord to incline his ear towards him, which means he's trusting God for his protection and not in anything else. He's asking the Lord to help him to be escaped. He's asking the Lord to save him. So just like David praying unto the Lord, we need to pray unto the Lord. 3வது வசனத்துல, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க என் கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமா இருக்குது. இந்த தாவீது தான் அடிக்கடி பாத்தீங்கன்னா கண்மலை, என் கோட்டை, என் தஞ்சம், என் துருகம், சங்கீதம் 91 பார்க்க முடியும். எத்தனையோ விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது இல்ல. அவர் அப்படியே உணர்ந்து எழுதுறாரு. அதாவது என்ன, எனக்கு பாதுகாப்பு என்னோட அரசாங்கமோ இல்ல என் ராஜ பதவியோ இல்ல என்னோட சுத்தி இருக்கிற ஆர்மிஸோ என் வேலையோ பணமோ இல்ல, என் பாதுகாப்பு, என் தஞ்சம், என் நம்பிக்கை, என் துருகம் எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. Amen. When we read the 3rd verse, it says, "Be my strong refuge, to which I may resort continually. You have given the commandment to save me, for you are my rock and my fortress." It is David who mentions many times the Lord as the rock, the refuge, the fortress, my trust, my hope, my everything. No, so David here is again not. He's very sure to not put his trust on the his kingdom, his power, his authority, his throne. But he says, Lord, you are my rock and you are my fortress. இந்த இடத்துல அவர் சொல்றது, என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரேனா, அப்ப ரட்சிப்பு யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த ரட்சிப்பை கொடுக்க முடியும். பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், அடிமைத்தனத்திலிருந்தும், எல்லா எதிர்மறையான வல்லமைகள் இருந்தும் ஆண்டவர் என்ன நம்மள அவர் கிருபையினால், அவர் ரத்தம் சிந்தி, அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை ரட்சித்திருக்காரு. அப்ப எனக்கு ரட்சிப்புக்கு நீங்க தானே கட்டளையிட்டீங்க, என்ன அன்னைக்கு ரட்சித்தீங்கன்னா அப்ப இன்னைக்கும் ரட்சிங்க. And David says here that you have commanded to save me. So David is sure that only the Lord can save him from all sins, from all sickness, from all weakness, from everything. And David says that if you have saved me before, save me again. ஏன் இந்த இடத்துல ரட்சிப்பு ஒரு வாட்டி தானே, ஏன் திருப்பி ரட்சிக்க சொல்றாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றோம்ல, பாபத்திலிருந்து மனம் திரும்பி அவரை ரட்சிப்புக்குள்ள நம்ம ஏற்றுக்கொள்றோம், அவரும் நம்மள ரட்சிக்கிறாரு. இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மள ரட்சித்துக் கொள்றாரு. Jesus, we all know that we might wonder that salvation is just a one-time thing, right? No, when we accept Jesus Christ as the Lord our Savior, we are being saved. ஆனா இந்த இடத்துல பாக்கறச்சே அவர் ரட்சிப்புக்குள்ள மறுபடியும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம தாவீதோட கதையை எடுத்து பாக்கறச்சே 2-3 வாட்டி விஷயங்கள் அவர் தவறி இருப்பாரு. ஒண்ணு ஆட்களை எண்ணின விஷயங்கள், இன்னொன்னு தேவையில்லாத அந்த வெச்சுவாளத்துல பாவம் செய்த விஷயம், அதுல இதுல ஆண்டவர் கிட்ட மனம் திரும்பி போகச்சு அவர் மன்னிக்கிறார், அவர் ரட்சித்துக் கொள்கிறார். Amen. Though we are being saved at the beginning, even after coming to the Lord, let's take the story of David. He wanders away from the Lord many times. He sins many times. He takes census, which is very displeasing to the Lord. He commits adultery with Bathsheba and all of that, and thus he has to be saved again. அதுக்காக திருப்பி இப்ப நம்ம பாவம் செஞ்சுட்டு திருப்பி ஓடி போனா ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, நம்மள ரட்சிப்பார். அப்படி இல்ல, மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டு அறிக்கை செய்து அதை விட்டு விடுவதுதான் வாழ்வடைவான் வேதம் சொல்லுது. It's not a story like you sin, you run off and you run back to the Lord and you're gonna be forgiven. It's not like that. When you repent of your sins, when you leave your sins, when you feel guilty of your sins and come to the Lord, run back to the Lord, that's when you will be forgiven. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் தாவீத மறுபடியும் ரட்சிக்கும்படியாக தாவீது கேட்கறச்சே ஆண்டவர் என்னவா ரட்சிக்கிறார். இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்குள்ள நான் மறுபடியும் விழுந்து போறேன், பெரிய பாவம் சின்ன பாவம் இல்ல, பாவம் தான், பாவத்தின் சம்பளம் மரணம். எந்த பாவமா இருந்தாலும் ஆவியானவர் இப்ப உங்களை கன்விக்ட் பண்றச்சே, கண்டம் பண்றச்சே இல்ல, கண்டம் மனுஷனும் பிசாசும் தான் பண்ணுவாங்க, ஆவியானவர் கன்விக்ட் தான் பண்ணுவார். உங்களுக்குள்ள அந்த மனம் திரும்பல கொடுக்கறச்சு, நீங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகறச்சு, அந்த பாவத்தை நீங்க அறிக்கைக்கு விட்டு விடுறச்சே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ரட்சிக்க போதுமானவரா இருக்கார். Amen. So when David asked the Lord to save him, God, saves him from all of his things. So even today, the Holy Spirit is convicting each and one of us to repent from our sins. And if we truly repent from our sins, and if we truly want to leave all the sins behind and follow Christ, the Lord will definitely save us.
இப்போ நம்ம ஜீவனை பத்தி பாத்துட்டு இருந்தோம். மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் பாருங்களேன். என் தேவனே, துன்மார்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். Amen. We've been looking at the things which related to the life. Now we're going to look at the later part of the death, which means the fourth verse. Deliver me, O my God, out of the hand of the wicked, out of the hand of the unrighteous and cruel man. ஏன்னா அப்ப அந்த மரணத்துக்கு எதுவானது என்ன? நியாயக்கேடு, துன்மார்கள். யாரு துன்மார்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறவங்க, ரட்சிப்புக்குள்ள வந்து பின்மாற்றத்துல போய் உலகத்தோட கூட ஒத்த வேஷம் தரிக்கிறவங்க, இல்ல தேவனையே ஏற்றுக்கொள்ளாம தேவ தூஷணம் செய்கிறவங்க, இல்ல தேவனுக்கு விரோதமான தேவ ஜனங்களுக்கு விரோதமாக மத்தவங்களுக்கு விரோதமாக பாம செய்கிறோம், கொடுமுடி அப்படின்னாக்க அடிமை பண்ணி மத்தவங்களை அடிச்சு துன்புறுத்தி மத்தவங்களை, அதாவது மத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து அதுல சந்தோஷப்படுறவங்க. I mean, who are the wicked people? The unrighteous one. The people who, have accepted Christ but have backslided. The people who, mock Christ. The people who rejoice in others' suffering. The people who, doesn't accept Christ as the Lord and Savior and so on. அவங்க கிட்ட இருந்து என்னை தப்புவியும். இது நீங்க ஒரு ஜபமாவே செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் கிட்ட இருந்து, அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து, அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் கிட்ட இருந்து எங்களையும் எங்க பிள்ளைகளையும் எங்க குடும்பத்தையும் எங்க சபையும் எங்க தேசத்தையும் தப்புவீங்க நீங்க ஜெபிக்கலாம். I mean, we can make this as a prayer to deliver me from such people, from such government, from such people, deliver my family, not only my family, my children, my everyone. 5வது வசனம், ஆண்டவரே கர்த்தாவே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறேன். தாவீதோட நம்பிக்கை சிறு வயதுல இருந்து என்னவா, நோக்கம் என்னவா, என்னோட டெஸ்டினேஷன் என்ன, என்னோட நம்பிக்கை என்ன, என் டெஸ்டினேஷனும் ஒண்ணுதான், என் நோக்கமும் என்ன. என் டெஸ்டினேஷன் நான் கர்த்தர் கிட்ட போகணும், என் நோக்கம் என்ன, நான் அவர்கிட்டயே போய் அவரோடய இருக்கணும், என் நம்பிக்கை கர்த்தர் ஒருவரே. Amen. The 5th verse says that, for you are my hope, O Lord God, you are my trust from my youth. David is so clear about his goals and his purpose there. From my youth, he says from my youth. So all he wants is to go reach to the to reach the Lord, and then during his period on earth he wants to walk with the Lord. அதாவது நம்ம இந்த காலத்துல வாலிப பிள்ளைகளுக்கு கேட்டீங்கன்னா, நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், சோ என்னென்னமோ சொல்லிக்கிட்டே போவாங்க. ஆனா அவங்க படிக்கிறது ஒண்ணா இருக்கும், ஆவறது வேற ஒண்ணா இருக்கும். ஆனா இந்த இடத்துல தாவீது கிளியரா இருக்காரு, என் நோக்கமும் அவர்தான், என் நம்பிக்கையும் அவர்தான். I mean, in today's days, if we ask the youngsters what you want to become, they will have a list of things like, one might say he wants to become an engineer, one might say she wants to become a doctor. But if we see to certain people, they'll become apart from what they're studying today, right? But David is very clear that his trust and his purpose belongs to the Lord. Amen. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஒரு தாயோட கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம் வேதம் சொல்லி இருக்கு. அது தாவீது அறிந்திருக்கிறார். அதனாலதான் தாயின் கர்ப்பத்தில் நான் உருவானதுல இருந்து உங்களாலதான்ப்பா நான் ஆதரிக்கப்பட்டேன். I mean, David is not only talking about youth days, he's also talking about the time he's been formed in his mother's womb. He says that from the time I've been formed in my mother's womb, you upheld me. என் தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீதான், உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். எங்க அம்மா வயிற்றுலயே, சப்போஸ் அந்த குழந்தை வயிற்றுலயே இருக்கு, வெளியிலே வர முடியலன்னா வசனம் இருக்கு, பிரசவத்தை தருகிற நான் பிரசவிக்காது இருப்பேனோ, பிரசவத்தை கொடுக்கறேன்னா பிரசவிக்க வைக்காம இருப்பேனோ அப்படின்னாக்க, குழந்தைய ஒரு விமனை பிரெக்னென்ட் ஆக்கிடுறாரு, குழந்தைய கொடுக்கறாரு. ஆனா அந்த குழந்தை டெலிவர் ஆகணும்ல, அதையும் அவர் தான் செய்யறாரு. I mean, David is so clear about it. There's a verse in the Bible which says, if the Lord has made you to become pregnant, won't he give you the grace to deliver that baby? Yes. So David is very sure that, Lord, it is you who took me out of my mother's womb. It is nobody else. அப்ப என்னவா, உண்மையே நான் எப்பொழுதும் அவர் என்ன பண்ணுவாரா, அப்ப தாயின் கருவில உருவாகி இருக்கிறதுல இருந்தே, அவர் குழந்தையாக இருக்கிறதுல இருந்தே தேவனை துதித்து கொண்டுதான் இருந்திருக்காரு. Amen, amen. So David says that my praise belongs to you. So from the time that he has been formed in his mother's womb, David says that I've been praising you. ஏன்னா இது நான் எப்படி இது சொல்றேன்னாக்க,
சவுல் ராஜாவாக இருக்கச்சேவே தாவீது பிறக்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்லிடுவாரு, இவனை தள்ளி நான் வேற ஒரு ராஜாவை ஏற்படுத்த போறேன், அது தாவீதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அந்த தாவீதை ஏற்படுத்தின தேவன் தாவீது எப்படிப்பட்டவன், என் இருதயத்துக்கு ஏற்றவனும் கர்த்தருக்கு தெரியும். Amen, amen. I am so clear when I say this, that because when Saul became the king, even at that moment, the Lord says that I will remove Saul and in his place there will be another king. So God knew that David is going to be a such person, a worshipping person. He's going to be a man after my own heart. God knew that. இப்ப நம்ம இந்த 6 வசனத்திலையும் பார்த்தோம், தாவீது தேவன் எப்படியா எல்லா விதத்திலையும் தாயின் கருவியில் உருவானதுல இருந்து எல்லா விதத்திலையும் அவர் நம்பிக்கை, அவர் கோட்டை, அவர் ரட்சிப்பு எல்லாம் கர்த்தர் ஒருவர் தான், என் டெஸ்டினேஷன், என்னோட நோக்கம் எல்லாம் கர்த்தர் தான்னு சொல்லி தன்னோட பாதுகாப்பு எல்லா விதத்திலையும் அவர் கர்த்தர் ஒருவரே சார்ந்திருக்கார், எல்லா வித பாதுகாப்புக்கும். Amen. So as we meditated this verses from 1 to 6, we realized that David mentions God to be his protector on all sorts of areas. அப்போ இது எல்லா விதத்திலயும் அவர் அந்த தாயின் கருவில் உருவானதுல இருந்து அவர் சொல்ல, இந்த காரியம் எல்லாத்துலயும் அங்க ஜீவன் இருந்தது இல்ல, அது தேவநாம மகிமைப்பட்டது இல்ல. அப்ப அந்த ஜீவன் எல்லா விதத்திலயும் இருக்கணும்னா கர்த்தரையே நம்ம நம்பிக்கையா கொண்டிருக்கணும். Amen. When as we read these verses, we see life in each and every stages. So from being in the mother's womb till becoming a king. So to have life and in its fullness, we need to keep praising the Lord and put trust in Him. Amen. என்னோட கூட 7வது வசனத்துல இருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிங்க. சங்கீதம் 71 7-16. அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே எனக்கு தூரமா இராதேயும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெற்றி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் இலச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். Amen. Amen. Psalm chapter 71 verses 7 to 16. I have become as a wonder to many, but you are my strong refuge. Let my mouth be filled with your praise and with your glory all the day. Do not cast me off in the time of old age. Do not forsake me when my strength fails. For my enemies speak against me, and those who lie in wait for my life take counsel together, saying, God has forsaken him. Pursue and take him, for there is none to deliver him. O God, do not be far from me. O my God, make haste to help me. Let them be confounded and consumed, who are adversaries of my life. Let them be covered with reproach and dishonor, who seek my hurt. But I will hope continually, and will praise you yet more and more. My mouth shall tell of your righteousness and your salvation all the day, for I do not know their limit. I will go in the strength of the Lord God. I will make mention of your righteousness of yours only. இந்த இடத்துல தாவீது கர்த்தர்கிட்ட ஜெபமும் பண்றாரு. என்ன சொல்றாரு? அதுக்கு நான் சாட்சி சொல்லுவேன். அப்ப கர்த்தர் இதெல்லாம் அவர் வாழ்க்கையில செஞ்சிருக்கிறான்னு எத்தனை யோசிச்சு பாருங்களேன். வனாந்திரத்துல ஒரு ஆடுகளை மேய்ச்சு கொண்டிருந்தவர், ஆண்டவர் கர்த்தர் கிருபையினால அவர் தாயின் கருவில் உருவாக முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர், அவர் ராஜாவாக வர வேண்டும் அவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. Amen. David is declaring in faith that he will testify the goodness of God. He was a very normal boy tending the sheep in the wilderness, but David knew that he was set apart by God even before he was formed in the mother's womb. அப்போ அந்த இடத்துல தாவீது என்னெல்லாம் காரியங்கள் சொல்றாரு? அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானே, நீரோ எனக்கு பலத்தை அடைக்கலாம். புதுமைனாக்க நம்மளோட இதுல இப்ப கடவுள் லாங்குவேஜ் சொல்றனாக்க என்ன பைத்தியம் மாதிரி பதட்டிட்டு போறாங்க,
ஆண்டவர் இருக்காருங்கிறாங்க, ஆண்டவர் பேசுறாருங்கிறாங்க, ஆண்டவர் அதை சொன்னாரு, ஆண்டவர் அதை செஞ்சாருங்கிறாங்க. வித்தியாசமா உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாம வித்தியாசமா இருக்கச்சே மத்தவங்களுக்கு அங்க ஒரு புதுமையை போல இருக்கும், ஒரு பைத்தியக்காரத்தனம் போல இருக்கும். Amen. David says here that for many I am like a wonder, but you are my refuge. In today's modern world, we could see David saying like this, that many think that I'm crazy, Lord, because I keep mentioning your name. அப்ப இந்த இடத்துல உங்களை பார்த்து கூட யாராவது அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்க குடும்பத்துல, உங்க சபையில, நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க படிக்கிற இடத்துல, இல்ல நீங்க வசிக்கிற இடத்துல, இல்ல நீங்க யாரோடய போய் பேசச்சு என்ன வித்தியாசமா பேசுறான், ஆட் மேன் அவுட்டா இருக்கலாம். ஆனா அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா தாவீதோட அனுபவம் இது இருந்திருக்கு. அதே தாவீது தான் அடுத்ததுல நீங்க வாசிக்கச்சு அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களையும் சாட்சி கொடுக்க வைப்பார். கர்த்தர் நல்லவர் என்று. David was an outcast. Just like that, you could be an outcast in your family, in your at your workplace, at your college, at many places. Don't worry, you're not alone. David was an outcast, but still he testified that God is good. Just like that, you might be an outcast, but you will testify that God is good. இங்க தாவீது ஜெபம் பண்றது எப்படி இருக்குன்னா, நீங்க இந்த கிராமப்புறங்கள்லாம் பாத்துருந்தீங்கன்னா இந்த நாத்து வயல் நடுவாங்கல்ல, அவங்க அப்படியே பாடிக்கிட்டே தங்க வாழ்க்கையோட எதையோ இல்ல ஏதோ ஒரு இதையோ அந்த வார்த்தைகளை வச்சு அப்படியே அவங்க ஒரு கதை சொல்லிட்டே போவாங்க. அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிலைத்திருப்பதாக. என்னவா, இது ஒரு பெட்டிஷன் பிரேயராவே போட்டுட்டார் அவர். Amen. David here, like, he builds a story like people, when they start planting, at the countryside during those before the harvesting period, they start planting. They start to, build stories. Just like that, David here starts to build things about God and His goodness and His protection. அவன் அந்த இடத்துல ஒரு ஜபத்தை வைக்கிறான். என் வாய் எப்படி இருக்கும், எப்பவுமே உங்களை துதிக்கணும் ஏசப்பா. அதே மாதிரி என்னவா, உமது மகத்துவத்திலான் நிறைந்திருக்கணும். எப்படியா, நம்ம வாய் ஜீவன் உள்ளதான் பேசணும்னு நம்ம பார்த்திருக்கோம்ல. அப்ப ஜீவன் உள்ளவர் யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லுவேன், நல்லதை யோசிக்கணும், நல்லதையே பேசணும், நல்லதையே நினைக்கணும் எப்படிங்கிறது. அப்ப அது யாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப அவருடைய மகத்துவத்தினாலதான் அவன் வாய் எப்படியா நிறைஞ்சிருக்கணும்னா, அப்படின்னா என்ன, மத்தவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றது, காசிப் பண்றது, புறம் பேசுறது, தப்பா சொல்றது, இதுவா பண்றது, சண்டை போடுறது, ஆர்கியூ பண்றது இல்ல, தேவனுடைய மகத்துவத்தினால என் வாய் நிறைந்திருக்கணும்னு அவன் ஜெபம் பண்றான். Amen. David not only says that I will praise you, Lord, but he also declares that may my mouth be filled with your glory all day. In Philippians chapter 4:8, we see that it says that we need to meditate on all the things which are good, true, pure, and so and so. And all of those things reflect to the Lord our God Savior, right? So to be such, David should, should refrain from gossiping, speaking evil, speaking deceitful things. So just like David, even we should refrain from all sorts of such things, and we need to be filled with the glory of the Lord. I mean, our lips should be filled with the glory of the Lord. இப்படி வைராக்கியமா பேசி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பாருங்களேன், ஆண்டவரே என்னோட முதிர் வயதுல என்ன தள்ளிடாதீங்க, அப்பயும் என்ன கைவிட்டுறாதீங்க, என்ன பாத்துக்கோங்க, எனக்கு பலன் இருக்காது, அப்பயும் நீங்க தான் என் பலனா இருக்கணும்னு திருப்பி ஒரு ஜெபம் பண்றோம். I mean, we see David here speak, praise so passionately, so boldly. But if you look at the other verse, David pleads with the Lord. He pleads to an extent that he begs to the Lord to not be casted off from His presence in the old age. அதாவது ஒரு பக்கம் அறிக்கையிடுறான், என் வாய் எப்பவுமே உங்களை துதிக்கணும், உங்களை தான் ஸ்தோத்தரிக்கணும், உங்க மகத்துவத்தை தான் சொல்லணும். இன்னொரு பக்கம், நான் வயசாயிடுவேன், அந்த நேரத்துல என்ன கைவிட்டுறாதீங்கப்பா, என்ன மறந்துடாதீங்கப்பா, என்ன காப்பாத்துங்கப்பா அப்படின்னு கெஞ்சுறான். Amen. On one side, David here, declares, that I will keep praising you. May my mouth be, lips be filled with your glory. On the other side, the next verse, we see the humble side of David, the vulnerable side of David, that is cast not to be, casted off from the Lord's presence, and thus he prays like that. இன்னைக்கு நீங்களும் ஜபத்திலயோ ஊழியத்திலயோ வேத வாசிக்கலையோ அப்படியே ஒரு வைராக்கியமா வந்துகிட்டே இருப்பேன். திடீர்னு கொஞ்சம் இறங்கி, அந்த எனக்கு பயமா இருக்கு, நீங்க தான் எனக்கு எல்லாம், நத்திங் ராங் இன் இட், ஆண்டவர் கிட்டதான் நீங்க இதெல்லாம் சொல்றீங்கிற வரைக்கும் ஒரு தவறும் கிடையாது. ஆனா இத போய் மனுஷங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ண ஆரம்பிக்கச்சேதான் பிரச்சனை உள்ள வரும்.
Amen, amen. Even you today could be like David, you could be very strong in prayer, you could be serving the Lord, you could be doing a very big role in the ministry and all of that. But suddenly you might be feeling vulnerable, you could feel very weak in spirit and even in your flesh. But don't worry, just take it to the Lord. There's nothing wrong in it. You're okay until you share all these things to the Lord, until you share it with the people. ஆமென். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருக்குள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடிங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். அதாவது அவனுக்கு எங்க போனாலும் இந்த யுத்தம் வந்துகிட்டே இருக்கு. தாவீதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா போர் யுத்தம்னு திருப்பி ஒரு பக்கம் வந்து எங்கேயாவது என் சத்துருக்கள் வந்து என்னை திருப்பி பின்தொடர்ந்தே வந்து நான் தோத்து போயிட்டேன்னா தேவன் அவனை கை விட்டுட்டாருன்னு என்னை நிந்திப்பாங்க, என்னை அசிங்கப்படுத்துவாங்க. அது மாதிரி இல்லாதபடிக்கு என்ன காப்பாத்துங்க. அவனுக்குள்ள மறுபடியும் ஒரு பயம் வருது. Amen, amen. We see that during the days of David, there was war all around him. There were enemies all around him. So here, David prays this specific prayer that may not the enemies, follow me or, take victory over me. Because if such things happen, they will say that God has forsaken me. So David here makes a specific prayer to not be defeated by his enemies. 12 பாருங்க, தேவனே எனக்கு தூரமா இராதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனோட தான் அவன் துதிச்சுட்டு இருக்கான், தேவனை தான் நம்பி இருக்கான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒரு பீரியட் வருது அவனால தேவனை உணர முடியல. சில நேரத்திலயும் நம்ம உணரணும்னே அவசியம் கிடையாது. தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம என்ன நினைச்சுப்போம், ஐயோ தேவன் கிட்ட இந்த வார்த்தை வரலையே, தேவன் அப்படி பேசலையே, எஸ் சொல்லலையே, நோ சொல்லலையே, ஓகேன்னு சொல்லலையே. ஆனா தேவன் நம்ம கூட தான் இருக்காரு. Amen. In 12th verse we see that, oh God, do not be far from me. David, says here that, do not be far from me to the Lord, because there's a point where David is unable to feel the presence of the Lord. He's unable to, know the Lord like he used to do. Even in our case, we might be feeling that we are not feeling his presence, or we are not nearer to him. But don't worry, the Lord is with us. தாவீதோட வாழ்க்கையில பார்ப்போம், அவன் பிள்ளைனாலேயே அப்சலோனாலே பிரச்சனை. இன்னொரு இடத்துல பச்சைபாலோட இந்த பிள்ளைனால அவங்க ஒரு குழந்தை மரித்து போயிடும், ஒரு பிள்ளை. அப்ப அவனுக்கு எவ்வளவு எவ்வளவு இது, அந்த இடத்துல எல்லாம் அவனுக்கு என்ன தோணி இருக்கும், சத்துருக்கள் என்ன சொல்லிருப்பாங்க, தேவன் அவனை கை விட்டுட்டாரு, தேவன் அவன் கூட இல்ல அப்படின்னு. ஆனா தாவீது அந்த இடத்துல எல்லாம் அப்படி இல்ல. தேவனை மாத்திரம் தான் நம்பி இருந்தாரு, தேவனை மாத்திரம் தான் நோக்கி பார்த்தார். அந்த இதுல பார்த்தோம்ல, அவர் டெஸ்டினேஷனும் தேவன் தான், அவரோட நம்பிக்கையும் தேவன் தான். And we see that David faced so many things because of his son Absalom, and because of the sin that he was committed with Bathsheba. We see that one of his sons dies, right? But here, that David, at that moment, David feels so vulnerable. Right? He feels far from the Lord, and he knows that he feels that people might be talking things like God has forsaken me, God has left me, this and that. But here David makes that prayer, Lord, may not it be so. ஏன் இந்த இடத்துல தாவீது அப்படி ஒரு ஜெபம் வைக்கிறாருன்னா, நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்களேன், எங்கேயோ ஒரு அவமானம் வரிச்சே, இவங்க தேவனை தான் வணங்குறாங்க. புறஜாதி இல்ல, நம்ம கிறிஸ்தவங்களே நான் சொல்றேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, யோபோட நண்பர்கள் பேசினது போல நம்மள பேசக்கூடும், யார் என்ன வேணாலும் சொல்லக்கூடும். ஆனா நம்ம கடந்து போற அந்த வனாந்திரம் நமக்கும் தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். Amen, amen. Even in our life, just like David faced, we might be condemned, or we might be pointed out by our people, like people who trust the Lord. They might question us, they might mock us and such things, just like how Job's friends questioned him. But don't worry, only you and the Lord knows the journey that you are headed towards. சங்கீதத்துல பாத்தீங்கன்னா முதல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்கச்சு தாவீது வந்து எப்படின்னா, நம்ம எல்லாம் ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு கிறிஸ்தவர்கள் வந்திருக்கும் தெரியுமா, தேவனை தான் நம்பி இருப்போம். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அடிங்கப்பா உதைங்கப்பா அப்படி சொல்லியிருந்தீங்கன்னாக்கா அது தவறு. நீங்களாம் நல்ல கிறிஸ்தவர்கள், நல்ல பிள்ளைங்க, ஏசப்பாவோட சொல்லியிருக்க மாட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். When we start reading this psalm from chapter 1, we look at this, David to be like this, growing Christians. When we would have been saved at the beginning, if somebody spoke something against us, we would pray like, Lord, do this to them, do that to them, Lord, scold them, punishment. I believe that you're not such kind of a person. I believe that you're very good and kind and all of that. If you had prayed such prayer,
please ask forgiveness to them. ஏன்னா 13ல பாருங்க, என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையினாலும் லஜ்ஜையினாலும் மூடப்படவும் கடவர்கள். இது ஒரு ஜெபமா பண்றாரு. In 13th verse, we see David praying like this: let them be confounded and consumed who are adversaries of my life. Let them be covered with reproach and dishonor who seek my hurt. அவங்க எல்லாம் அப்படி ஆகட்டும்பா, ஆனா நான் உங்களையே நம்பிக்கொண்டு இருக்கேன். 14ல மேன்மேலும் நான் உங்களையே துதிப்பேன். ஒரு டிக்ளரேஷன் அகைன். Amen. In 14 he declares that, but I will hope continually and will praise you yet more and more. எப்படி? என் வாய் உங்களோட உமது நீதியும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையே நான் அறி. அப்படின்னாக்க எனக்கு நீங்க செஞ்சிருக்கிற அவ்வளவு நன்மைகளையே தான் நான் துதிப்பேன். ஏன்னா நீங்க விடுதலையாக்கி இருக்கீங்க. ரட்சிப்புனா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இதுல இருந்து விடுதலையாக்க, அடிமத்தனத்துல இருந்து கொண்டு வருது, எதுல இருந்து வேணாலும் இருக்கலாம். அப்ப அதுல இருந்து டெலிவர் பண்ணதையே நான் சொல்லிட்டு இருப்பேன், அதோட கணக்கு கூட எனக்கு தெரியாது. Amen. Then David beautifully synchronizes this verse by saying, my mouth shall tell of your righteousness and your salvation all the day, for I do not know the limits. திருப்பி சொல்றாரு, ஆண்டவரை கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். நான் எப்படி நடப்பேன்? அவரோட வல்லமையை பார்த்துதான் நான் நடப்பேனே தவிர, மனுஷங்க சொல்லிட்டாங்க, குடும்பத்துல சொல்லிட்டாங்க, இல்ல வேர்ல்ட்ல சொல்லிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நான் கர்த்தருடைய வல்லமையை முன்னிட்டு தான் நடப்பேன். உங்களுடைய நீதியை பற்றிய நான் மேன்மை. நான் ஒரு விஷயத்த நான் மேன்மையா ப்ரைடா நான் இது பண்றேன் அப்படின்னாக்க, தேவனுடைய நீதியை பத்தி மட்டும்தான் நான் மேன்மை பாராட்டுவேன். மேன்மை பாராட்ட வேற எதுவுமே என்கிட்ட கிடையாது. David boldly declares that, Lord, you are my strength. So it is understood that David is saying that nothing else or nobody in this world is my strength. Not the world, not my friends, not my relatives, nothing, nobody is my strength, Lord, but you are my strength. And not only that, David is saying that I will make mention of your righteousness. He's boasting in God's righteousness, in the Lord's righteousness, and not in anything else. அவனோட ராஜ்யம் இல்ல, அவன் அப்படி நான் தேவனை தான் நம்பி இருக்கேன்ல, அதுல கூட அவன் மேன்மை பாராட்டல. He is not boasting even his faith in the Lord. He is giving the direct credit to the Lord and his righteousness. ஆமீன். இப்போ என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 71ல 17ல இருந்து 24 வாசிப்போம். இது எப்படின்னாக்க, தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு கடைசி வரைக்கும் எல்லா வித நன்மைகளும் செய்த நம்ம சாட்சிகளா இருக்கும். இப்ப வாசிக்க போற இந்த பகுதியில மத்த சாட்சிகளை நம்ம பார்க்க போறோம். இங்க சாட்சி கொடுப்பேன்னு தாவீது சொல்றாரு. இப்ப சாட்சியா இருக்கிறத காண்பிக்க போறாரு. நம்மளும் அப்படி சாட்சியா இருக்க போறோம். Amen. Now we're going to meditate the other verses from 17 to 24. This part is where we see that God being good throughout the years, where David testifies each and every goodness that God has done in his life. Amen. 17 to 24 வாசிக்கலாம். சங்கீதம் 71 அதிகாரம் 17 to 24. தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவுக்கும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி இலச்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். ஆமென். Psalm chapter 71 verses 17 to 24. O God, you have taught me from my youth, and to this day I declare your wondrous work. Now also, when I am old and grey-headed, O God, do not forsake me, until I declare your strength to this generation, your power to everyone who is to come. Also, your righteousness, O God, is very high. You who have done great things, O God, who is like you? You
who have shown me great and severe troubles shall revive me again and bring me up again from the depths of the earth. You shall increase my greatness and comfort me on every side. Also with the lute I will praise you and your faithfulness, O my God. To you I will sing with the harp, O holy God of Israel. My lips shall greatly rejoice when I sing to you, and my soul, which you have redeemed. My tongue also shall talk of your righteousness all the day long, for they are confounded, for they are brought to shame who seek my hurt. ஆமீன். இங்க பாக்குறோம், அவர் சிறு வயது முதற்கொண்டு என்னவா சொல்றாரு, என்னை சிறு வயது முதற்கொண்டு எனக்கு நீங்க தான் போதிச்சீங்க. எனக்கு யார் போதித்து நடத்தினது? நீங்க தான். இது வரைக்கும் உங்களுடைய அதிசயங்களை அறிவித்து, சின்ன வயசுல இருந்து நீங்க தான் என்ன நடத்திருக்கீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க அதிசயங்களை தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன். Amen. David says here that from my youth, Lord, you have taught me, you have led me, and I've been declaring your wondrous works from that day. அது மாத்திரம் இல்ல, இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கும் அப்படின்னாக்க, அவன் யூத்ல இருந்து கொஞ்சம் அடுத்த அப்பா ஸ்தானத்துக்கு வந்துட்டான். இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும், அடுத்த ஜெனரேஷன் இல்லையா, அவங்களுக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் வளவும் முதிர் வயதும் வயசாய் தாத்தாவாக வேண்ட நரைமறை உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. அது வரைக்கும் என்னை கைவிட்டுறாதீங்க. ஏன்னா நான் இப்ப இருக்கிறவங்களுக்கும் நான் அதுதான் சொல்ல போறேன். உங்க அதிசயத்தை தான் வரப்போறவங்களுக்கும் நான் சொல்ல போறேன். நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். அது வரைக்கும் நான் உங்களை பத்தி தான் நான் மேன்மை பாராட்ட போறேன். அது வரைக்கும் என்ன கைவிட்டுறாதீங்க. Amen. David seems to be like an evangelist here, that from his youth days to his old age days, that David says that I'm going to keep declaring your wondrous work, Lord. And he says here clearly that, Lord, do not forsake me until I declare your strength to this generation. From youth is going on to the next phase of his life, and more than anything in this world, David is so determined to share the wondrous things that the Lord has done in every stage of his life. இந்த இடத்துல அவர் ஒரு தன்னை குறித்தே, தன் வாழ்க்கை குறித்தே ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. Here David is prophesying over himself. என்னன்னாக்கா, தேவனே உங்களுடைய நீதி உன்னதமானது, பெரிதானவர்களை நீ செய்தீர், தேவனே உமக்கு நிகரானவர் யாரு? ஏன்னாக்க சின்ன வயசுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என் வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை செஞ்சிருக்கீங்க. உங்க நீதி ரொம்ப பெருசு, உங்களுக்கு நிகரான தெய்வம் வேற யாருமே கிடையாது. David declares here the Lord, your righteousness, O God, is very high. You who have done great things, O God, who is like you? From my youth till today, till the days to come, Lord, who's like you? இந்த இடத்துல 20வது வசனத்துல பாருங்களேன், அவர் சொல்றது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து. ஆல்ரெடி நிறைய இக்கட்டு, கோலியாத்தை பார்த்தேன், காட்டுல கரடியை பார்த்தேன், சிங்கத்தை பார்த்தேன், சவுல பார்த்தேன், அப்சலோம பார்த்தேன், இன்னும் நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கேன். இதுல எல்லாம் காப்பாத்தினீங்கல்ல, காப்பாத்திட்டு திரும்பவும் உயிர்ப்பித்தனா திரும்பியும் எங்கேயோ போய் மறித்த நிலைமையில மனுஷன் இருக்கான். Amen. David declares here, you have shown me great and severe troubles shall revive me again. David has already gone through a lot. He saw Goliath, he saw Absalom, he saw the bears, he saw so much wars, he saw many enemies. And again, David declares here, Lord, you're going to revive me again, which means that he has again in a state of, mourning or in a state of death somewhere. In wilderness. அப்ப இந்த இடத்துல ஒரு சில காரியங்கள் என்ன இருக்கு, ஒண்ணு சத்ரு வருது, இன்னொன்னு அவனா போய் பாவம் செஞ்சு விழுந்த காரியங்கள். ஏதோ ஒரு விதத்துல அவன் பாதாளத்துல இருந்து என்ன ஏற பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அப்போ அந்த மாதிரி ஒரு அனுபவத்துல போயிருக்கச்சு, ஆல்ரெடி என்ன பாதாளத்துல இருந்து தூக்கிட்டு வந்துட்டீங்க, திருப்பியும் இந்த வாட்டியும் பாதாளத்துல இருந்து நீங்க என்ன தூக்கிட்டு வர போறீங்கன்னு அவன் அறிக்கையிடுறான். Amen. It could be that David has faced some enemies, or he could have said this because he's facing some consequences because of his sin. He says that, Lord, you have revived me from the depths of the earth, which God has already done that in his life. He's saying this, you have revived me from the depths of the earth, which means he's in a
critical situation where he needs help from the Lord. அந்த சிச்சுவேஷன்லயும் அவன் என்ன பண்றான்? தேவனை தான் துதிக்கிறான், தேவனை தான் நம்பிக்கையா வச்சிருக்கான், தேவனன் மட்டுமே மேன்மை பாராட்டுறான், தேவனையே நோக்கி பாக்குறான். வேற யார்கிட்டயும் நீங்க தாவீதோட வாசிச்சு பாருங்களேன், அவன் யார்கிட்டயுமே எங்கேயுமே போய் புலம்பினதாகவோ அழுததாவோ சண்டை போட்டதாகவோ முறுமுறுத்ததாகவோ வராது. எதுவா இருந்தாலும் அவனோட, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், எதுவா இருந்தாலும் அவன் என்ன தெரியுமா, கர்த்தர்கிட்ட தான் போய் எல்லாத்தையும் முறையிடுவான். அழகா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், அவன் மேன்மை பாராட்டுறது எல்லாமே அவனுக்கு கர்த்தர் 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 தான். I mean, even in such situation, we see that David is seeking the help from the Lord. He's boasting the Lord's righteousness and such that. If we see the life chart of David, there is nowhere that David goes and cries out to people or grumbles about his situation. In every point in his life, whatever it is, he keeps declaring God and God and God, and he keeps boasting about his God's wondrous work. இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க தப்பு விப்பீங்க, என்ன விடுதலையாக்குவீங்க எல்லாம் சொல்லிட்டு ப்ராஃபஸியும் பண்ணி டிக்ளரேஷன் பண்ணிட்டு அவன் சொல்றான், என் தேவனே எப்படி நான் உங்களை துதிப்பேன், என் வீணைய கொண்டு. அதாவது எப்படியெல்லாம் நான் தேவனை துதிப்பேன், ஆராதிப்பேன், போற்றுவேன், சந்தோஷப்படுவேன், தேவனுக்குள்ள நான் களி கூற முடியுமோ, பாட்டு பாடுறது, ஸ்தோத்திர பலியிடுறது, இன்ஸ்ட்ருமெண்ட்ல தேவனை துதிக்கிறது, எல்லாத்திலயுமே தேவன் 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 ஒருவரே. Amen, amen. David here says, Lord, I'm going to praise you, but he's also specifying how he's going to praise God with all the instruments that he has, with the flute, with the harp and all of it. He's saying, Lord, I'm going to praise you with all of it. அந்த பாடும்போது என்னன்னு பாடுவாரா, நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் என் உதடுகளும், நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும், நீர் என் ஆத்மாவை கம்பீரத்து மகளும். என் உதடுகள் அப்படின்னா என்ன, வாய் சும்மா இருக்காது. யாராவது ஏதாவது சாட்சி சொல்லுங்கன்னா நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கெல்லாம், சாட்சிங்கிற பேர்ல ஊர்கதையை அடிச்சுக்கிட்டு தேவனை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு மத்ததெல்லாம், நான் இப்படி வந்தேன் தெரியுமா, நான் அங்க போனேன் தெரியுமா, இப்படி பேசினேன் தெரியுமா, தேவன் எனக்கு உதவி செஞ்சார். அந்த தேவன்கள் இவ்வளோண்டு பாட்டுல இருக்கும், மத்ததெல்லாம் நம்ம சுய புராணமா இருக்கும். ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு, என் ஆத்மாவாகட்டும் என் உதடாகட்டும் தேவனை துதிக்கும், ஸ்தோத்திரம் சொல்லணும், சாட்சி சொல்லணும், தேவன் நல்லவராகவே எனக்கு இருந்திருக்கிறார், நல்லவராகவே எனக்கு இருக்கிறார், நல்லவராகவே இருக்க போகிறார்னு அவன் உதடனால தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றான், பாடுறான், புகழறான். Amen. In today's world, in the name of testimony, we speak all the fables that are going around, but here David is testifying with his mouth, with his lips about the greatness and the goodness of God. என்னோட கூட இப்ப சங்கீதம் 71 வசனம் மாத்திரம் வாசிங்களேன். Let's all turn our Bibles to Psalm chapter 71. எல்லாருமே வாசிங்க. The first verse. Let's all read together. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். இதுதான் அவன் ஜெபமா இருந்தது. 24 வாசிங்க. Now let's read 24. எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லஜ்ஜை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். அப்போ ஒரு பயத்துல சத்ரு துரத்துற நேரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் வெக்கம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு அவன் ஜெபம் பண்ணா, 24 ஆண்டவர் செய்த நன்மைக்காக அவன் துதிச்சு பாடி என்னவா, எந்த சத்ருனால இவனுக்கு வெக்கம் வரும் நினைச்சானோ அந்த சத்ரு வெக்கம் அடைந்தபடியினால் தேவனுக்கு அவன் நாள்தோறும் உமது நீதியை நாம எப்படியா கொண்டாடுமா. நம்ம உதடுகள்னால தேவன ஸ்தோத்திரம் சொல்லணும், நம்ம நாவு தேவனோட நீதியை சொல்லணும், நம்மளோட வார்த்தை நம்ம ஆத்மா தேவனுக்குள்ள மகிழ்ந்து கழிக்கணும். When we read this the chapter, especially verse 1 and verse 24, we see that David has made this prayer with fear. Lord, deliver me, Lord, be my trust, protect me, save me, and all of it. And we see the testimony part in verse 24 that the Lord has protected him, the Lord has not forsaken him, so shall talk of your righteousness all the day long. Amen. Amen. அப்ப இங்க இடத்துல என் ஆத்மா தேவனுக்குள்ள களி கொண்டு கொண்டே இருக்கறச்சே நான் பாவம் செய்ய மாட்டேன், be glorified. இன்னைக்கும் தாவீதோட இந்த அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க, கண்டிப்பா இருக்கும். ஆனா தாவீது செஞ்சது போல நம்ம நம்பிக்கை கர்த்தர் பேர்ல மட்டும்தான் இருக்கணும். நம்ம மேன்மை பாராட்டுறது அவரோட நீதியை, அவர் நாமத்தை, அவரோட வல்லமை குறித்ததான் இருக்கணும். Even today in our life, தப்பு விட்டு என்ன பாதுகாத்துக் கொள்ளுங்க. Amen. If you are going
through some struggles today, go to the Lord. Say to the Lord, you've delivered me from so many things before. You've done so many goodness before. Lord, do it again. உங்களுக்குள்ள பயம் வந்ததுன்னா கர்த்தருக்கு தெரியப்படும். You could be in your old age, you could be in your deathbed. Just, make known all your thoughts to the Lord. அது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையில தேவன் செஞ்ச நன்மைகளை சாட்சிகளா நீங்க இருக்கிறார், இனிமேலும் நல்லவராக இருக்க போகிறார். உண்மைதானே? உங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை உட்கார வச்சு சாட்சி கேட்ட எவ்வளவு சொல்லுவோம் இல்ல? அப்ப அது நீங்க உங்க பிள்ளைகளுக்கும், உங்க வருங்கால சந்ததிகளுக்கும், உங்களை இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கும், அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கும் நம்ம தேவனை பத்தி நம்ம சாட்சிகள் சொல்லணும். And the most important point, carry forward all the testimonies that the Lord has done to you, to your children, to your generation, and it's very important. நீங்க பயத்தையும் இது எல்லாம் தேவன்கிட்ட கொண்டு போங்க. உங்க நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஜனங்கள் கிட்ட கொண்டு போங்க. Amen. Show your vulnerable side to the Lord, the fear and everything. And also put your trust in the Lord. Show show that you're standing upon His word. But the other part, whatever the Lord has done to you, the testimony part, the witness part, show it to the generation ahead.